கல்வாரி பலிக்கு அன்பின் மக்களாக குழுமி வந்துள்ள என் அன்பு இறை மக்களே, பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு வாரம் எமக்கு புதிய வலிமையையும் புதிய தைரியத்தையும் தருகின்றது. இக்கல்வாரி பலியில் இணைந்து அனைத்தையும் வாரி வழங்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர் கல்வாரி அனுபவத்தை சொந்தமாக்குவோம். அவரின் பாதை சென்று அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இறை வார்த்தைகளின் அனுபவம் அழகானது. நீதியுடன் ஆண்டவர் ஆட்சி செய்வார், நீதியின் கதிர்களை எம்மேல் உதிக்கச் செய்வார். எனவே நாமும் அவரின் பாதையில் நேரிய மனதுடன் உண்மை வழியிலும் நடக்க அழைக்கப்படுகின்றோம். இதையே இன்றைய இறைவார்த்தைகள் எமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இன்றைய பலியிலே நாம் பல்வேறு விண்ணப்பங்களோடு வந்திருந்தாலும் இவ்வுலகின் தேவைகளில் சற்று கவனத்தை திருப்பி துன்பப்படும் மக்களுக்காக, பட்டினியில் வாழும் மக்களுக்காக, உலகத்தின் ஒவ்வொரு கோணத்திலும் நடைபெறும் யுத்தங்கள் நிறைவுக்கு வர வேண்டும் என்றும், இயற்கை அனர்த்தங்களால் நாளும் துன்பப்படும் மக்களுக்காகவும் மன்றாட இன்று நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இவ்வுலகத்திலே அனைத்து மக்களும் இறைவனின் பிள்ளைகளே. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் எமது உறவுகளாக இணைத்து அவர்களின் நல்வாழ்வுக்காகவும் செபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அத்தோடு எமது திரு அவை முன்னெடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் நாமும் ஆர்வமுள்ளவர்களாகவும் அத்திரு அவையின் வாழ்வுக்காக உழைப்பவர்களாகவும் திகழ வர வேண்டுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் உன்னத பலியில் இணைந்து நாம் கேட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் ஒப்புக்கொடுத்து இறையருள் வேண்டி இப்பலிதனிலே கலந்திடுவோம். ஆண்டவர் கூறுகின்றார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களை எண்ணுகின்றேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடர்களினின்றும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்தும் உங்களை மீட்டு அழைத்து வருவேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே விசேட விதமாக ஏல் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற மாணவிகளுக்காக விசேட விதமாக மன்றாடுவோம். இந்த வாரம் தியானத்திலே ஈடுபட இருக்கின்ற குருக்கள் குழாமுக்காக நாங்கள் எங்களுடைய சபங்களை எடுத்து நிற்போம். இந்த வாரம் எங்களுடைய பங்கிலே விசேட விதமாக நடைபெற இருக்கின்ற திருச்சிலுவை ஆராதனை நிகழ்வு, முத்தி செய்கின்ற அந்த நிகழ்வு சிறப்பான விதத்திலே ஒழுங்கமைக்கப்பட, சிறப்பான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்த இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு எங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தினுடைய தேவைகள், இன்று என்னென்ன தேவைகளுக்காக வந்திருக்கின்றோம், யார் யாருக்காக மன்றாட வந்திருக்கின்றோமோ எல்லோரையும் இந்த திருப்பலியிலே இணைத்து கொள்ளுவோம். அப்பரச காணிக்கைகளோடு இறைவன் எங்களுடைய தேவைகளையும் ஏற்றுக்கொள்ளுமாறு இந்த கல்வாரி பலியினுடைய ஆற்றல் எங்களோடு நிறைவாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒருவருக்காக மன்றாடி இந்த பலியினிலே இணைந்து கொள்ளுவோம். தகுதியான முறையிலே இந்த பலியிலே இணைந்து கொள்வதற்கு எங்களுடைய தகுதியின்மையை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி நிற்போம். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் முந்தன் பிள்ளை நான். அன்பை உதறிச் சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரு முந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து சென்றேன்.
நான் தவறு செய்தேன். உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாருமென்றீர். அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா, நான் தவறு செய்தேன். உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன். உன் அன்பை உதறிச் சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சியுண்டாகுக. திருப்பவரே எங்கள் மேல் இரக்கம்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு மூத்தாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவெல்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். அக்காலத்தில் உன் இனத்தார்க்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவிற்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீலைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக. இறைவா, என்னை காத்தருளும், உம்முடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்முடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காண விட மாட்டீர். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இரண்டாம் வாசகம். 2 தெசலோனிக்கர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 7 தொடக்கம் 12 வரை. சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களுமே எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாதவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களில் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலைகளை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறைவசனங்கள் 5 தொடக்கம் 19 அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவரென்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகிலுறாதீர்கள், ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடம் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்பொழுது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஐந்தாம் சார்லஸ் ரோமை பேரரசராக இருந்த காலத்திலே 16ஆம் நூற்றாண்டு முகாலய மன்னர்கள் துருக்கியிலே இருந்து
ஐரோப்பாவை நோக்கி படையெடுத்து வருகின்ற வேளையிலே அவர்களை எதிர்த்து போரிட்டு ஐரோப்பிய தேசத்தை காத்த அரசனாக இருக்கின்றான். கிறிஸ்தவ ஐரோப்பிய தேசத்தை கட்டியெழுப்பிய ஒரு பேரரசராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பேரரசருக்கு ஆலோசகராக இருந்த ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த அரசர் அவரை சென்று பார்க்கின்றார். தனக்கு நம்பிக்கைக்கு உரியவராக, தன்னை நேசித்தவராக, தன்னை பராமரித்தவராக, எல்லா வேளைகளிலும் தனக்கு உறுதுணையாக இருந்த அந்த மனிதன் கஷ்டப்படுவதை, அவருடைய இறுதி நாட்களிலே அவர் துயரப்படுவதை பார்த்து இவர் மனம் நொந்து சொல்லுகின்றார், நீர் எனக்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்தீர், எனக்கு எவ்வளவு பிரமாணிக்கமாக இருந்தீர், இன்றைக்கு உம்மை பார்க்க எனக்கு கவலையாக இருக்கின்றது. இந்த தருவாயிலே உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேளும், நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த ஆலோசகர் அவரிடம் சொன்னார், தலைவரே, அரசரே, எனக்கு ஒரு நாள் கூட வாழ வேண்டும் என்ற ஆசையாக இருக்கின்றது. ஒரு நாள் என்னை கூட வாழ உங்களாலே ஒரு நாளினுடைய வாழ்நாளினுடைய ஆயுளை கூட்ட முடியுமா என்று சொல்லி அவரிடம் கேட்டார். அவர் சொன்னார், அது மட்டும் என்னாலே முடியாது என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், வெண்டிலேட்டரில் வச்சு 10 நாள் வைக்கலாம் என்று சொல்லி. ஆனால் அது எந்த பிரயோசனமும் இல்லை, அது ஒரு நடைபணமாகத்தான் இருக்கின்றது. இந்த வாழ்க்கை சம்பவத்திலே இருந்து அந்த ஆலோசகர் அவருக்கு சொல்லுகின்றார், அரசரே, நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்தேன், உமக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தேன். ஆனால் என் இயேசுவுக்கு நான் பிரமாணிக்கமாக இருக்கவில்லை, என் கடவுளுக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கவில்லை. நான் இப்பொழுது வெறும் கையனாக இருக்கின்றேன், அவரை நோக்கி வெறும் கையனாக போகின்றேன். இந்த உலகத்திலே எந்தவித புண்ணியங்களையும் நல்ல காரியங்களையும் சேர்த்து கொள்ளாத மனிதனாக போகின்றேன் என்கின்ற வருத்தம் என்னை ஆட்கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி அந்த ஆலோசகர் அந்த அரசரை பார்த்து வேதனைப்பட்டு சொன்னாராம். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கார்த்திகை மாதம் நாங்கள் விசேட விதமாக எங்களுடைய இறப்பை பற்றி, இறந்து போன மனிதர்களை பற்றி, இன்னும் தீர்ப்பை பற்றி, 2ஆம் வருகையை பற்றி, நரகத்தை பற்றி, உஸ்தரிப்பு தலத்தை பற்றி, விண்ணகத்தை பற்றி, மறு உலக வாழ்வை பற்றி நாங்கள் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே தான் இன்றைய வாசகங்களும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எங்களுடைய தீர்ப்பு நாளை குறித்து விழிப்புடையவர்களாக இருக்க வேண்டும். மானிட மகன் வருகின்ற வேளையிலே விழிப்புடைய மக்களாக வாழ வேண்டும். எப்பொழுது வருமென்று நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தாமல், எப்பொழுது வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் 3ம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அந்த ஆலயத்தினுடைய அழகை நினைத்து அவர்கள் பெருமைப்படுகின்றார்கள். இது இவ்வளவு அழகாக கட்டப்பட்டிருக்கின்றது, இவ்வளவு அடியான கற்களாலே, கவின்மிகு கற்களாலே அது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் அந்த ஆலயத்தை குறித்து பெருமை கொள்ளுகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார், ஒரு கல்லின் மீது கல் இல்லாதபடி இந்த ஆலயம் தகர்க்கப்படும் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த இறுதி நாளை குறித்து தான் இவ்வாறு சொல்லுகின்றார். அவ்வாறு அந்த இறுதி நாளை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே 3 விடயங்கள் நடக்கும் என்று சொல்லுகின்றார். ஒன்று ஒரு போலி இறைவாக்கினர்கள் தோன்றுவார்கள், நானே இயேசு, நானே மெசியா என்று சொல்லுவார்கள். 2ஆவதாக போரும் பசியும் பட்டினியும் ஏற்படும் என்று சொல்லுகின்றார். 3ஆவதாக என் பெயரால் நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள் என்று 3 விதமான நிகழ்வுகள் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இவ்வாறு இந்த இறுதிக்கால நாட்களிலே நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகள் பற்றி சொல்லுகின்ற ஆண்டவர் எங்களுடைய வாழ்வை குறித்து நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அன்று அந்த எருசலேம் ஆலயம் இவ்வளவு அழகாக கட்டப்பட்டிருக்கின்றது, அது எங்களுடைய சாம்ராஜ்யம், அது எங்களுடைய அடையாளம், இது எங்களுடைய பெருமை என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த எருசலேம் தேவாலயம்
அழிவுறும் என்று சொல்லி சொன்னால், இன்று நாங்கள் எத்தனை ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கின்றோம். பெருமை சேர்த்தவர்களாக, அது எங்களுடைய பண பலமாக இருக்கலாம், அது எங்களுடைய கல்வி அறிவாக இருக்கலாம், அது எங்களுடைய ஆற்றலாக இருக்கலாம், நாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற மனிதர்களாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் கங்கணம் கட்டி சொல்லலாம், இது என்னுடைய சாம்ராஜ்யம், இவ்வளவு அழகாக அமைத்திருக்கின்றேன், இதை யாரும் தகர்க்க முடியாது என்று சொல்லி நாங்கள் எவருமே கங்கணம் கட்டி கொள்ள முடியாது, பெருமை பாராட்ட முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். நாங்கள் இது எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்படும், இது ஒரு நாள் தகர்க்கப்படும், இது நிலையற்றவை என்பதனை ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். இன்னுமாக இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் என் பெயரால் துன்புறுத்தப்படுவீர்கள். அது என்ன என் பெயரால் அதாவது இயேசுவினுடைய விழுமியங்கள், உண்மை, நீதி, அன்பு, இவைகளிலே நாங்கள் வாழுகின்ற வேளையிலே நாங்கள் பல எதிர்ப்புகளை சந்திக்க நேர்படும். அதான் சொல்லுகின்றார், அது எதிர்ப்புகள் வெளியிலே மட்டுமல்ல, அது என்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே வரும், அது என்னுடைய சகோதரங்களுக்கிடையே வரும். நாங்கள் உண்மையாக இருக்கின்ற வேளையிலே, நீதியாக இருக்கின்ற வேளைகளிலே, நன்மைத்தனங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற வேளையிலே அந்த எதிர்ப்புகள் எங்களுக்குள்ளே வரும். ஆனால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு கிறிஸ்தவனாக வாழுவதற்கு சில விடயங்கள் மத்தியிலே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். சில விடயங்களுக்கு நாங்கள் நோ என்று சொல்லி பழக வேண்டும். இல்லை, இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பழக வேண்டும். சில விடயங்களுக்கு நாங்கள் ஒத்துப்போகின்றவர்களாக, இது சரி என்று சொல்லி சொன்னால் அதற்கு துணை போகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். அதற்கான துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்களுக்கு சொல்லுகின்றார். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தெரிவும், ஒவ்வொரு தியாகம், அதிலே ஒரு கஷ்டம் இருக்கின்றது. எனவே அந்த கஷ்டத்தை தாங்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய வாழ்விலே சில விடயங்களை நான் இழந்துதான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய அம்மாவோடு, ஒரு ஏழை அம்மாவோடு ஒரு கடைக்கு செல்லுகின்றாள். அவள் அங்கே ஒரு அழகான முத்து மாலையை பார்க்கின்றாள். அந்த முத்து மாலையை பார்த்து அவள் ஆசைப்பட்டு வேண்டிக் கொள்ளுகின்றாள். தாய் தன்னிடமிருந்த காசுகளை கொடுத்ததை கொடுக்கின்றாள். அவள் வீட்டை கொண்டு வருகின்ற வேளையிலே அவர்களுக்கு நெருக்கமான ஒரு உறவினர் வருகின்றார். அந்த பிள்ளையோடு நல்ல அன்பாக பாசமாக பழகின ஒருவர் அவருடைய அந்த வீட்டை வந்து அவரிடம் கேட்டார், அந்த முத்து மாலையை எனக்கு என்று சொல்லி. அவள் சொன்னால், நான் தரமாட்டேன், அது எனக்கு மிகவும் பிடித்து போயிருக்கின்றது என்று சொல்லி அவர் கேட்டார். ரெண்டாம் தரம் கேட்டார், இல்லை. பிறகு தாய் சொன்னார், நீ குடு மாமா, உனக்கு இதை விட பெருமதி மிக்க பரிசு தருவார் என்று. எனவே விருப்பம் இல்லாமல் தன்னிடம் விழுந்த அந்த முத்து மாலையை கொடுக்கின்ற வேளையிலே அவர் உண்மையான விலை மதிப்பில்லாத ஒரு விலை மதிப்புள்ள ஒரு முத்து மாலையை அவளுடைய கைகளிலே தூக்கி கொடுக்கின்றார். அப்பொழுது அவர் அந்த பிள்ளைக்கு சொல்லுகின்றார், நாங்கள் உண்மையான பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெறுமதியான பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் சில போலியான விடயங்களை எங்களுடைய வாழ்விலே இருந்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், விட்டு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44-55 நாங்கள் பார்க்கின்றோம். இந்த புதையல் விதையை உவமையிலே, புதையலை கண்டெடுத்தவன் தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் விற்றுவிட்டுத்தான் அந்த புதையலை, முக்கியமான ஒரு விடயத்தை தேடி வாங்குகின்றான். அதே போலதான் முத்து உவமையிலே அந்த முத்தை கண்டெடுத்தவன் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டுத்தான் அந்த முத்தை வாங்குவதற்கு அவன் எத்தனிக்கின்றான். எனவே இந்த விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய ஒரு கிஃப்டை ஆண்டவர் தருகின்ற இறுதி நாளில் தரக்கூடிய அந்த வாழ்வு என்கின்ற கொடையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிச்சேன். என்னுடைய வாழ்விலே கணக்க விடயத்தை நான் விட வேண்டும். தீமையினுடைய வடிவங்களிலே இருந்து நான் விடுபடுகின்ற மனிதனாக நாங்கள் மாற வேண்டும். புனித யோசேப்பு அவர் ஆண்டவருடைய தூதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த வேளையிலே அவர் பல விடயங்களை இழக்கின்றார். தன்னுடைய வாழ்விலே பல விடயங்களை இழந்துதான் இயேசுவினுடைய அப்பாவாக அவர் மாற்றம் பெறுகின்றார்.
புனித பேதுருவானவர் தன்னுடைய தொழில், தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழக்கின்ற வேளையிலே தான் அவர் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கின்ற மனிதனாக மாறுகின்றார். சக்கேயு தன்னுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய பொருட்களை இழக்கின்ற வேளையிலே தான் இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு வாக்குறுதியை கொடுக்கின்றார். புனித பவுலடிகளார் தன்னுடைய வாழ்விலே எது உறுதியானது, எது தன்னுடைய வாழ்வினுடைய பெருமை என்று நினைத்த அந்த யூத மதத்தினுடைய அந்த கொள்கைகளை அவர் விடுகின்ற வேளையிலே தான் அவர் புற இனத்தவருடைய அப்போஸ்தலராக மாற்றம் பெறுகின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இத்தகைய கஷ்டங்களையும் இத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? கஷ்டங்களை கண்டு நாங்கள் கிறிஸ்தவ விழுமியங்களை விட்டு கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோமா? கிறிஸ்தவ விழுமியங்களை உன்னிப்பாக சில இடங்களிலே சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லாமல் இருக்கின்றோமா? கடைப்பிடிக்க வேண்டிய இடத்திலே கடைப்பிடிக்காமல் இருக்கின்றோமா? நோ என்று சொல்ல வேண்டிய இடத்திலே ஆமா போட்டுக்கொண்டு கூட்டத்தோடு நாங்கள் பயணிக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா? அன்பானவர்களை, ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்றது, நீ உன்னுடைய வாழ்விலே விலைமதிப்பில்லாத அந்த வாழ்வு என்கின்ற அந்த கொடையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீ உன்னுடைய வாழ்விலே ரிஸ்க் எடுக்க வேண்டும், கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றாய் என்று சொல்லி இன்னுமாக இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய முதலாவது வாசகத்தை நாங்கள் வடிவாக பார்க்கின்ற வேளையிலே எபிரேய மக்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு மன நெருடல் ஒன்று ஏற்படுகின்றது. அது என்னவென்று சொல்லி சொன்னால், தீயவர்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு போகின்றார்கள், நல்லவர்கள் அழிந்து கொண்டு போகின்றார்கள். எனவே அவர்களுக்குள்ளே ஒரு போராட்டம். இது என்ன? இதனுடைய வாழ்வினுடைய அர்த்தம் என்ன? ஏன் இப்படி நடக்கின்றது? கடவுள் என்ற ஒருவர் இருக்கின்றாரா இல்லையா? இது எங்களுடைய வாழ்க்கையிலும் தான் நடக்கின்றது. நாங்களும் தான் பார்க்கின்றோம். எத்தனையோ தீமையினுடைய வடிவங்கள் எங்கள் மத்தியிலே நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, நன்றாக இருக்கின்றது, செழிப்பாக இருக்கின்றது. நான் நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வேளையிலே நான் அவமானங்களை தான் சந்திக்கின்றேன், பின்னடைவுகளைத்தான் சந்திக்கின்றேன். சில நேரத்தில் அப்படியே தான் என்னோடு இருக்க வேண்டிய ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன். இப்படியான போராட்டம் அன்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற வேளையிலே மலாக்கி இறைவாக்கினர் ஊடாக ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்லுகின்றார். ஆண்டவர் ஒரு நெருப்பு போல, அந்த தீமையினுடைய வடிவங்களை ஆண்டவர் அந்த நெருப்பினால் அழிப்பார். அதே வேளையிலே அந்த நெருப்பினால், சூரியனுடைய நெருப்பினாலே அந்த மக்களை அவர் வாழ வைப்பார் என்கின்ற செய்தியினை மலாக்கி இறைவாக்கினர் ஊடாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இயேசுவிலே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அந்த இயல்பு ஒரு நெருப்பாக இருந்தாலும் அது தீமையை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையிலே அதே நெருப்பின் தன்மையினாலே நல்லவர்களை காப்பாற்றக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கின்றது என்பதனை இன்றைய முதலாவது வாசகத்திலே ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். எனவே நாங்கள் இத்தகைய சந்தர்ப்பங்களிலே போராட்ட குணமுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் நன்மைத்தனத்தை உறுதிப்படுத்துகின்றவர்களாக, நன்மைத்தனத்தை விதைக்கின்றவர்களாக, நன்மைக்காக செயற்படுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். நாங்கள் சோர்ந்து போகாமல் கிறிஸ்தவ விழுமியங்களை விதைக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். சாந்தோ பெர்னாண்டே என்கின்ற ஒரு படத்திலே இந்த டாக்டர் தோசஸ் இவர் பெர்னாந்துவை பார்த்து கேட்கின்றார். சாந்த பெர்னடேத்தை பார்த்து கேட்கின்றார், ஹூ இஸ் அ சினர், பாவி என்று சொன்னால் யார் என்று சொல்லி அவர் கேட்கின்ற வேளையிலே பெர்னடேத் சொல்லுகின்றார், சினர் இஸ் த ஒன் ஹூ லவ்ஸ் த ஈவில். யார் பாவி என்று சொல்லி சொன்னால் தீமையை அன்பு செய்கின்றவன் தான் பாவியாக இருக்கின்றான். தீமையினுடைய வடிவங்களை அன்பு செய்கின்றவன் தான் பாவியாக இருக்கின்றான். சில வேளைகளில் எங்களுடைய பலவீனங்களிலே நாங்கள் தீமையினுடைய பழக்கங்களுக்குள்ளே விழுந்து போகலாம். ஆனால் நாங்கள் அதனை எப்பொழுது அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாங்கள் தீமையினுடைய வடிவங்களாக இந்த சமூகத்திலே நாங்கள் மாறுகின்றோம். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே நாங்கள் இந்த தீமைக்கு எதிராக போரிடுகின்றவர்களாக,
தீயவர்கள் வளர்ந்து கொண்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. இன்றைய நாட்டில் நடக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கண் முன்னாலே எத்தனையோ பேர் இந்த போதைப் பொருட்களையும் ஊழல்களாலும் முன்னேறி வந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், பெருமை பாராட்டி கொண்டவர்கள் இன்று ஓடி ஒழிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் எதுவுமே செய்யாதவர்கள் மன தைரியத்தோடு இருக்கின்றார்கள். இது பெரியதொரு உதாரணம். என்று எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உண்மையுடையவர்களாக இருந்தால், நேர்மையுடையவர்களாக இருந்தால், நன்மையே செய்கின்ற மனிதர்களாக இருந்தால் நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எது வந்தாலும் துணிச்சலோடு பயணிக்கின்றவர்களாக இருக்க முடியும். அதுதான் ஆண்டவர் என்னிடமும் உங்களிடமும் எதிர்பார்க்கின்ற விடயமாக இருக்கின்றது. இன்றைய இரண்டாவது வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார், எங்களுடைய கடமையை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கொரிந்திய தெசலோனிக்க சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே அவர்கள் ஆண்டவருடைய வருகை வர காத்திருக்கின்றது, ஆண்டவர் இப்பொழுது வருவார், உடனே வருவார் என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் உழைக்க மனமில்லாதவர்களாக, சோம்பேறிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் புனித பவுலடிகளார் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார், உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், போராடி கொண்டே இருக்க வேண்டும். அது ஆண்டவருடைய வருகை எப்போ வேண்டுமென்றாலும் வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எப்பொழுதும் நான் ஆயத்தமாக இருக்கின்ற மனிதனாக என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த கார்த்திகை மாதத்திலே இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற வேளையிலே, இறப்பை பற்றி சிந்திக்கின்ற வேளைகளிலே, மறுவாழ்வை பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே, ஆண்டவருடைய தீர்ப்பை பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்களை கண்டு நாங்கள் கலங்கி போகாமல், நாங்கள் போராட்ட குணமுடையவர்களாக, உழைக்கின்ற மனம் உடையவர்களாக, தீமையினுடைய வடிவங்களிலே இருந்து விடுபடுகின்ற மனிதர்களாக, அதற்கு எதிராக போராடுகின்ற மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற, எங்களுக்கென்று சொல்லி இந்த உலகத்தினுடைய சொத்து என்று சொல்லி கருதுகின்ற விடயங்களை விட்டுவிட்டு வாழ்விலே இழப்புகளின் மூலமாக நன்மைத்தனங்களை கட்டி எழுப்புகின்ற மனிதர்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாற்றம் பெற இந்த பலியினூடாக மன்றாடி நிற்போம். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவினால் கன்னிமரியாவிடமிருந்து உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். எல்லாம் வல்ல தந்தை வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். இறைவா, நீர் தந்த திரு அவையை பாதுகாரும்.
தீமைகள் அனைத்திலிருந்தும் போலித்தனங்களிலிருந்தும் வழிநடத்தும் தேவ அழைத்தல்களை தாரும். அதன் புனிதத்தை வளர்த்திட உழைக்கும் அனைவரையும் காத்திட வரல் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்நாட்டின் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, நீர் கொடுத்த இந்த அழகிய திருநாட்டிற்காக நன்றி சொல்கின்றோம். பல்சமய உறவுகளையும் பல்மொழி உணர்வுகளையும் மேம்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியிலும் கல்வி அபிவிருத்தி நாட்டை முதன்மைப்படுத்த நீர் எமக்கு தந்த தலைவர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இவர்களை வழிநடத்தும் ஆற்றலை கொடும். விவேகத்தினாலும் நாட்டின் தீர்மானங்களை பகுப்பாய்வு செய்து அதன் உயர்ச்சியில் பங்களிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்து போனவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, நீரமக்கு தந்த அனைத்து உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள், நன்கொடையாளிகள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் நன்றி சொல்கின்றோம். இவர்களில் சிலர் இன்று எம்முடன் இல்லை. இவர்களின் வாழ்வுக்காகவும் வார்த்தைகளுக்காகவும் நல்ல செயல்களுக்காகவும் புரிந்து கொண்டு உயரிய உறவுகளுக்காக செய்த கொடைகளுக்காக நன்றி சொல்லி இவர்களின் ஆன்மாவை ஏற்று வான்வீட்டில் இடமளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யுத்தங்கள் நிறைவுற மன்றாடுகின்றோம். இறைவா, நாடுகளுக்கு நாடு நடைபெறும் யுத்தங்கள் நிறைவேற வேண்டி உமக்காக மன்றாடுகின்றோம். அதிகாரமும் ஆட்சியும் வல்லமையும் ஆற்றலும் நீர் ஒருவரே என்பதை இவர்கள் புரிந்து கொள்வர்களாக. இதன் விளைவாக பாதிப்புறும் குடும்பங்கள், பிள்ளைகளின் கல்வி, எதிர்கால சுபிட்சம் அனைத்தையும் இந்நாட்டு தலைவர்கள் விளங்கிக் கொள்வர்களாகவும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமத்துவமும் மிக விரைவில் கனிகளாக மலர்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிய எதிர்காலத்தை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இறைவா, பண மோகத்தாலும் வியாபார மோகத்தாலும் போதை வஸ்தாலும் சினிமாவாலும் சிதைவுறும் இளைஞர்களின் எதிர்காலத்தை ஒப்புக்கொடுக்குகின்றோம். நல்ல விழுமியங்களையும் மனங்களில் விதைத்திடும் புதிய முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டு கல்வியிலும் உயரிய துறைகளிலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். ஏல் பரீட்சையினை எழுதுகின்ற பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுவோம். தியானத்திலே ஈடுபட இருக்கின்ற குருக்களுடைய ஆன்மீக நலனுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய பங்கிலே இந்த வாரம் இடம்பெற இருக்கின்ற ஆன்மீக செயற்பாடுகளிலே இறை பிரசனம் நிறைவாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற போராட்டங்கள், நன்மைகள் செய்கின்ற வேளையிலே நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள், அவமானங்கள், பின்னடைவுகள், இவற்றின் மத்தியிலே நாங்கள் உறுதுணையுடையவர்களாக, உறுதியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்திட, உழைக்கின்ற பிள்ளைகளாக இருந்திட, விழிப்போடு வாழுகின்ற பிள்ளைகளாக இருந்திட இறைவரம் வேண்டுவோம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த வேளைக்காக, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்விலே செய்து வருகின்ற அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, இன்றைய நாளிலே நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்கு கனிவாக செவிசாய் தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்று திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியோமை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் தருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாய ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இதை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித யாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுக்கும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நம்ம திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு கன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்துளந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு காத்தமக்கு நித்திய வாழ்வு.
உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சற்று அமர்ந்து கொள்வோம். அறிவித்தல்கள். திங்கள் மாலை 4:30 மணிக்கு ஜூபிலி சிலுவை யோசவாஸ் ஆலயத்தில் கொண்டு வரப்பட்டு வழிபாடு செய்து 5 மணிக்கு பவனியாக கதுரை மாதா ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டு திருப்பலியும் சிலுவை வணக்கமும் இடம்பெற்று செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணிக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு வலய ரீதியான ஆராதனை இடம்பெறும். 3 மணிக்கு ஆராதனை முடிவிலே, திருச்சிலுவை ஆராதனை முடிவிலே மாலை 4:30 மணிக்கு பவனியாக புனித யாகப்பர் ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு திருப்பலியும் சிலுவை வணக்கமும் இடம்பெறும். காலை 6:30 மணிக்கு திருப்பலி இடம்பெற்று வலய ரீதியான ஆராதனைகள் இடம்பெறும். 3 மணிக்கு நற்கருணை ஆராதனையின் பிற்பாக 4:30 மணிக்கு வாகனம் மூலம் மூளாய் சிவமாலை ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு திருப்பலியும் சிலுவை வணக்கமும் இடம்பெறும்.
வியாழக்கிழமை காலை 6:30 மணிக்கு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு வலய ரீதியான ஆராதனை இடம்பெறும். 3 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் சிலுவை ஆராதனையும், மாலை 4:30 மணிக்கு சங்கானை சலேசியார் ஆலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சங்கானை சந்தியிலிருந்து பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு சங்கானை சந்தியிலிருந்து பவனியாக ஆலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு திருப்பலியும் சிலுவை ஆராதனையும் இடம்பெறும். வெள்ளி காலை 6:30 மணிக்கு திருப்பலியும் வலய ஆராதனையும் இடம்பெறும். 3 மணிக்கு நற்கருணை ஆராதனையின் நிறைவில் வாகனத்தில் உடுவில் புனித சோமாலை மாதா ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். வழிபாட்டு குழுவினர், அர்ப்பணி சபையினர், இளையோர் இணைந்து செயற்பட அழைத்து நிற்கின்றோம். திருப்பலியில் முடிவில் நின்று இது பற்றிய விடயங்களை கலந்துரையாடி செல்லுமாறு உங்களுடைய பங்கு தந்தை உங்களை கேட்டு நிற்கின்றார். இன்று மாலை 4 மணிக்கு மறையாசிரியர்களுக்கான கூட்டம் சில்லாலை புனித கதிரை மாதா ஆலய பங்கு பணிமனையில் நடைபெறும். புனித யாகப்பர் ஆலயம், மூலாய், சங்கானை ஆகிய ஆலயங்களில் எதிர்வரும் ஞாயிறு தினத்திலும், கதிரை மாதா ஆலயத்தில் 27ஆம் தேதியும் காலை பலியும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற பலிகளிலே இந்த மண்ணுக்காக மரணித்தவர்களை விசேட விதமாக நினைவு கூறும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். புனித யோசவாஸ் ஆலயத்தில் எதிர்வரும் ஞாயிறு காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை மரம் நடுகை ஒன்று இடம்பெற உள்ளது. விரும்பியவர்கள் இணைந்து கொள்ளவும், குடும்பத்திற்கு ஒரு மரம் தந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நன்றி. விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்டபம் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக உம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக.
ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எங்களிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமீன். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவசிப்போம் போதனே, எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே